அடுத்தது இப்ப இங்க பாருங்க இக்கு பிளஸ் கிய இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இங்கு பிளஸ் க இங்க இது வரைக்கும் வாசிக்கணும். சரியா? சாம்பவி நீ வாசிக்கிறியா? இங்க பாரு இக்கு பிளஸ் கிய இக்கு பிளஸ் கிய இக்கு பிளஸ் க is க very good girl. இக்கு பிளஸ் correct, very good girl. அடுத்து சாம்பவி எங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குறதே. இங்க இருந்து திருப்பி வெரி குட். இக்கு பிளஸ் இல்ல வெரி குட். இக்கு பிளஸ் ல வெரி குட் வெரி குட். போடுங்க பிளஸ் நா வெரி குட் வெரி குட். பிளஸ் கா அது இங்கு இங்கு பிளஸ் க இங்க. சரியா? சரி பரவாயில்ல, வெரி குட் கேர்ள். நல்லா படிச்ச சாம்பவி, வெரி குட் கேர்ள். இப்போ சாம்பவி படிச்சா இல்லையா? இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். சாம்பவி வெரி குட் கேர்ள். க பிளஸ் நா கனா வெரி குட் வெரி குட் வெரி குட் கேர்ள். போதுங்க, வெரி குட் கேர்ள். இப்ப நான் திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். குழந்தை படிச்சதை கொஞ்சம் இன்டர்நெட் இன்டரப்ட் ஆனதுனால கொஞ்சம் இதுவா இருந்தது. நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனி. இக்கு பிளஸ் கிய இக்கு பிளஸ் த இக் இக்கு பிளஸ் ம கும இக்கு பிளஸ் கிய இக்கு பிளஸ் ர கிர இக்கு பிளஸ் ல கில இக்கு பிளஸ் ந கண இங்கு பிளஸ் க இங்க இங்கு பிளஸ் க இங்க. சரியா? இப்போ இந்த லெட்டர்ஸ் பாத்தீங்க இல்லையா? இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது சம்பந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், புரியலனாலும் கேட்கலாம். சார் நான் மங்களலதா பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் சார். இந்த இங்கு பிளஸ் க இங்கக்கும் இங்கு பிளஸ் க இங்க இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேர்டு சொல்லுவோம்ல, அந்த ப்ரொனன்சியேஷனை அக்செப்ட் இது பண்ணிக்க முடியும். வெரி குட், நல்ல क्वेश्चन. அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த போர்டு உங்களுக்கு விசிபிளா தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்கு பிளஸ் க இங்கு பிளஸ் க இங்க. இந்த இங்க எப்படி எழுதணும்? இப்படிதான் எழுதணும், இங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு. என்னது? அங்க அங்க அங்க. சரியா? ஹிந்தில வந்து அங்கா அப்படின்னா வந்து மார்க். சரியா? அங்கா அங்க. இப்ப இது வந்து இந்த வேர்டு நீங்க எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். ஓகேவா? சரியா? புரிஞ்சுதா? என்னுடைய வாய்ஸ் கேக்குறதா? ஓகே குட். சரி ஓகே சரி. அடுத்து ஒரு லெட்டர் எழுது. இப்ப நம்ம வந்து சங்கு சக்கரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சங்க அந்த வேர்டு எப்படி இருக்கும் சம்ஸ்கிருதத்துல? எப்படி எழுதணும்னா இப்படிதான் எழுத முடியும். ஓகேவா? சங்க. புரிஞ்சுதா? நான் ரொம்ப வேகமா சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஸ்லோவா போனோன்னு இது பண்றீங்களா? எதுவாக சொல்லலாம். கரெக்டா இருக்கு சார். இப்ப புரிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ ஒரு டவுட் இதுலயே என்னது?
ஹலோ சார், இதுல வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் கா போட்டிருக்கீங்க அங்கக்கு, சங்கர் செகண்ட் கா வருது. ஆமா, அதாவது அந்த 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 வேர்ட்னுடைய உச்சாரணத்தை பொறுத்துதான் அந்த வேர்ட் அந்த லெட்டர் நம்ம வந்து மார்க் பண்றோம். இப்ப வந்து நான் சொல்றேன் கஜ அப்படின்னு சொல்றேன். கஜ 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 கஜன்னா என்னது? யானை, கஜேந்திரன், யானை. இப்ப நான் எழுதும் போது க இருக்கு, க இருக்கு, க இருக்கு, க இருக்கு, 4 லெட்டருமே இருக்கு இல்லையா? நான் யூசேஜுக்கு எதை எடுத்துப்பேன்? 3. ஏன் 3வது எடுத்துக்கணும்? இதே based on pronunciation. based on pronunciation. இப்ப இதே நான் வந்து கட்டம் அப்படின்னு சொல்றேன். கட்டம், பாட் இருக்குல்ல, பாட்டு, பானை, அந்த பானைக்கு வந்து கட்டம்னு பேரு. அங்க நான் கட்ட அப்படின்னு எழுதணும்னா எந்த காவ் எடுத்துக்கணும்? நானு 4. அதே மாதிரிதான் இங்க சங்க சங்க அப்படின் போது அந்த கன அழுத்துறதுனால 2வது க. சரியா? இந்த வேர்டு அங்க அங்க க. அப்ப அந்த க அழுத்தாம சொல்றதுனால முதல் அக்ஷரம். சரியா? குழப்பிட்டேனா? இல்ல பட் இது only over a period of time only இத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வசந்திமா புரிஞ்சுதா? வசந்திமா, நீங்க கேட்ட क्वेश्चन தான் நான் கிளாரிஃபை பண்ணா, இல்ல நான் வேற ஏதாவது சொல்லிட்டு? இல்ல, புரியுது. சரி, அடுத்தது 2வது ஒரு क्वेश्चन மங்களலதாமா கேட்டாங்க. என்னது? இங்கு பிளஸ் க, நீங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். சரியா? சரி, இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இருக்கு. கங்கா. நான் இப்ப சொல்றேன் கங்கா. அந்த கங்கான்ற வேர்டை நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல எழுதும் போது கங்கா அப்படின்னு எழுதணும். சரியா? ஓகேவா? மங்களலதாமா, உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த கா வந்து தனி கால் புரிஞ்சிருக்கு சார், கிளியரா இருக்கு. தேங்க் யூ. சங்கர சுப்பிரமணியம் சுவாமி, நீங்க ஏதோ क्वेश्चन கேட்க வந்தீங்க. இங்கு சொல்லிட்டு கா கீழே போட்டு கால் வாங்கும் போது தனியா மேல போய் வாங்கணும். அது ஆமா, மேல போயிட்டு வாங்க. சரியா? ஓ ரைட், ஓகே ஓகே. ஆமா, தேங்க் யூ. மேல வந்து கால் வாங்கினாலும் அது எதனுடைய ப்ரொனன்சியேஷன் தான்? இத்தோட ப்ரொனன்சியேஷன் தான். சரியா? ஓகேவா? அதனாலதான் அந்த சந்தேகம் வந்தது எனக்கு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரியா? சில புஸ்தகங்கள்ல நீங்க டைரக்டா இப்படியே பார்க்க முடியும். எப்படி? புரியுறதா? இதுல எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, கங்கான்னு சொல்லும் போது இங்க பக்கத்துல இந்த கோடை போட்டு இதுதான் கங்கான்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா பிராச்சீன புஸ்தகத்துல இது மாதிரிதான் இருக்கு. இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட்ன்றா. இப்ப அடுத்த வேர்டு போறீங்களேன், நான் வந்து அங்கி அப்படின்னு நான் எழுதணும். சரியா? அங்கி. இப்ப நான் அங்கின்னு எழுதும் போது புரியுறதா? அங்கி கொண்டு வர முடியும். அப்ப பிராச்சீனமா இருக்கிறத யூஸ் பண்ணினா எந்த பிரச்சனையும் வராது நடுப்புற. எஸ், அதுல படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் வராது, எழுதுறதுக்கும் ப்ராப்ளம். அடுத்தது அந்த டாபிக் உள்ள திருப்பி போலாம். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்ல இப்ப வரைக்கும்? அரிய ஏதோ நீங்க சொன்னீங்க இங்கு பிளஸ் ஸ்டாப் போட்டீங்களா சார்? இங்கு பிளஸ் கா, அது கீழ போடு வருமா? இங்கு பிளஸ் கா இதுவா? அது கீழ போடு வருமா? இல்ல கீழ ஒரு கோடு போட்டீங்க. இங்கு இங்கு பக்கத்துல இல்ல இங்குல கோடு போட்டீங்க சார். இங்குல டாட்டுக்கு கீழ ஒரு கோடு போட்டுருந்தீங்க. டாட்டுக்கு வந்து இப்படி போடுறது கேக்குறீங்க? ஆமா, அது அது போடணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா? அது இங்கு பிளஸ்ல போட்டு போட்டுருந்தீங்க, அதனால டவுட். அதான் அது போடணும்ன்றது. ஓகேவா? இப்ப வந்து
எழுதும் போது இப்படியா சங்கா அப்படியே போட்டாவே சரியா? ஓகே சார். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் தனியா எழுதும்போது இன்டு பிளஸ் கா போட்டு எழுதுனீங்களா சார்? அப்போ வந்து நீங்க கீழே ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு இதுல இந்த புக்ல காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரே நிமிஷம். இந்த இது வந்து உங்களுக்கு ஷேரா இருக்கும் PDF. இந்த இடத்துல பாத்தீங்களா? அத கீழ போடுங்க. இங்கு பிளஸ் க இங்க. அப்போ இந்த இங்கு கேக்கு இந்த கேக்கு தனியா ஒரு இது போட வேண்டாம், சரியா? ஆனா இந்த இடத்துல இங்கு போடணும். கீழே கோடு வருமா சார்? முன்னாடி எந்த இடத்துல? இங்க செகண்டா? ஓரத்துல இந்த ஓரத்துல சைடுல இங்கு போடுறீங்களா? இங்கு புள்ளிச்சு அதான் அந்த கீழே கோடு வருமா? அது இது சேர்ந்துருத்தே. சி இப்போ இந்த இடத்துல வந்து அந்த கோடு தேவையில்லை சார். ஏன் தேவையில்லைன்னா இது ஞாவா தான் சார் இருந்தது. இந்த ஞா என்ன ஆயிடுது, இந்த கா வந்து பக்கத்துல சேர்ந்ததுனால அது இங்குன்னு ஆயிடுது, இது காணே இருக்கு, சரியா? உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா? நான் திருப்பி ஒரு தடவை சொல்லட்டுமா? அந்த கீழே கோடு வந்து அதுக்கு பேர் என்ன? அது எதுன்னு சொல்றேன் முதல்ல சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியுது. இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஞா, இது ஞா, ஆமாவா? சரி, இந்த ஞா வந்து இங்கு அப்படின்னு ஆகணும், ஓகேவா? இது இங்குன்னு ஆகணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட் இருக்கு. என்னது? கீழே ஒரு ஸ்டோப், இத போட்டா இங்குன்னு ஆயிடும், சரியா? ஓகேவா? சரி. ஆனா இந்த இங்கு இது மாதிரி போடுறது ஒரு வேர்டினுடைய நடுவுல அதனுடைய யூசேஜ் வரும்போது இது யூஸ் ஆகாது. புரியுறதா? ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு நடுவுல இங்குன்னு வருது, ஓகேவா? சரியா? அப்ப நம்ம இது மாதிரி யூஸ் பண்ண கூடாது, ஓகேவா? அப்ப அந்த வேர்டுல வரும்போது இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கோ அந்த லெட்டர் எடுத்து இதுக்கு கீழே போட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆயிடும், சரியா? நான் எழுதி காமிக்கட்டுமா? புரியுதா? இப்ப பாருங்க, இது இங்கு, ஓகேவா? இந்த இங்கு வேர்ட்ல வரும்போது எப்படி வருது? இந்த இடத்துல நான் எழுதுறேன் சார், சாரி டு இன்டரப்ட் சார், மங்களலதா பேசுறேன். சாரி டு இன்டரப்ட். வேற யாரோடதோ அன்மியூட்ல இருந்து அவங்க பின்னாடி பேசுறது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அதான் இல்ல அவ ராஜு அண்ணா இப்ப கேக்குறாரு, क्वेश्चन கேட்டாரு. ஓ, அவளோடதா? ஓகே ஓகே. சரி அவளோட அவ மட்டும் தான் இதுல இருக்கா. சரி, பரவாயில்ல. ஓகே. நோ ப்ராப்ளம். இல்ல ஏன்னா அது அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதோ வந்துட்டே இருந்தது. கரெக்ட். நானும் நோட்டீஸ் பண்ணேன். இப்ப வந்து இது இந்த கங்கான்னு நம்ம போட்டோம் இல்லையா? இந்த கங்கான்ற வேர்ட்ல இந்த இங்கு எத்தனாவது லெட்டரா இருக்கு? ரெண்டாவது, சரியா? அந்த ரெண்டாவது லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருக்கா லாஸ்ட்ல இருக்கா? மிடில்ல இருக்கு. அப்ப இது மிடில்ல இருக்கும்போது இத சம்ஸ்கிருதத்துல எழுதும் போது இது மாதிரி எழுத முடியாது, இது ராங். இது மாதிரி எழுதக்கூடாது, சரியா? சரி, அது மாதிரி எழுதக்கூடாதுன்றீங்களே, ஆனா இது இங்காவும் ஆகணும், எப்படி பண்றது? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த கா இருக்கு இல்லையா, இந்த கா என்ன பண்ணணும், இந்த நாக்குக்கு போயிட்டு இங்க போயிட்டு இப்படி உட்காந்துருக்கும், புரியுதா? இப்படி போயிட்டு உட்காந்துதுன்னா இது இங்குன்னு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும், இது கான் ஆயிடும், சரியா? ஓகே சார். சரியா? சரி, அது ஏன் அது மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF காமிச்சேன்னா நீங்க வந்து அதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இந்த PDFல இதுல வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இங்கு பிளஸ் க வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இதுக்கு அடுத்தது போலாம் இல்லையா? சரி, வெரி குட். இப்ப வந்து இச்சு பிளஸ் ச இச்ச இதுல இருந்து ஆரம்பிச்சு 10 லெட்டர்ஸ் படிக்கணும், ஓகேவா? அச்சுதன் சுவாமி நீங்க படிக்கிறீங்களா? ஓகே அடியன். இச்சு பிளஸ் ச இச்ச, இச்சு பிளஸ் ச இச்ச, இச்சு பிளஸ் ச இச்ச. வெரி குட். பிளஸ் ச இச்ச, இச்சு பிளஸ் ய இச்ச, இச்சு பிளஸ் அடியே
அடியே இந்த மூணாவது லெட்டர் இச்சு பிளஸ் ஞ இஞ. இச்சு பிளஸ் ஞ இஞ. இச் ஞ. இச்சு பிளஸ் ய இச்சிய. சிய இச்சிய சிய. இச்சு பிளஸ் ஜ இஜ்ஜ. இஜ்ஜ. இச்சு பிளஸ் ஞ இஞ. ஞ. இச்சு பிளஸ் ய இஜ்ய. ஜிய. இஜ்ஜு பிளஸ் வ இஜ்வ. ஜுவ. இங்கு பிளஸ் ச இஞ்ச. இஞ்ச. இங்கு பிளஸ் ஜ இஞ்ச. வெரி குட்.